கண்ணின் நினைவை நம் உடலுக்குள் செல்லும் உணர்வின் தன்மை நமக்குள் பதிவானதோ அந்த உணர்வு இழுக்காதபடி நமது கண்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற வேண்டும் என்று நம் உடலுக்குள் இரத்த நாணங்களை செலுத்தி எங்கள் உடல் உறுப்புகளில் உள்ள நிலைகள் பெற்று எங்கள் எலும்புக்குள் ஊவென என்ற வித்தாக பதிவு செய்யும் அந்த ஊனுக்குள் இருக்கும் ஊனை உருவாக்கிய அணுக்கள் இது பெற வேண்டும் என்று முந்தி இந்த உணர்வின் எண்ணங்களை செலுத்திவிட்டால் இப்ப துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உள்ளுக்கே பதிவாகி விடுகின்றது. இங்கு போகாது தடுக்கின்றது. நம் உடல் உள்ள அணுக்கள் அது இரத்தத்தின் வழி உள்ளுக்கு போகாது தடுக்கின்றது. இப்படி தடுத்த இந்த உணர்வுகள் தான் சிறிது நேரம் இதே போல எடுத்துக்கொண்டால் இந்த உள்ளுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒரு மேக்னெட்டை ஒரு காயத்தை கொடுத்தால் எப்படி அதை மற்றது இழுக்காமல் தடைப்படுகின்றதோ இதே போல தன் உணர்வுக்குள் இருக்கும் அணுக்களுக்கு இந்த முறைப்படுத்தி விட்டால் அந்த வேதனைப்படும் உணர்வுகளை இழுக்காதபடி இங்கே அனாதியாக்கி விடுகின்றது. எந்த நம் உடல் உள்ள அணுக்கள் தீய அணுக்களுக்கு ஆகாரம் போகாது தடைப்படுத்துகின்றது. இது சிறிது நேரம் இருந்தால் இது அனாதி ஆய்வுகள். இங்கே ஈர்க்கும் சக்தி இழந்தால் சூரியனும் இந்த உணர்வை கவர்ந்து கொள்ளுகின்றது. நமது பூமியில் பிடிப்பில் எது இல்லையோ அவை அனைத்தும் சூரியன் கவர்ந்து கொள்ளும். 2000 சூரிய குடும்பங்களில் இதே போல ஒதுங்கி உள்ள தூசி மண்டலத்தின் தலைகள் நமது சூரியன் வரப்படும் போது என்றால் இதிலிருந்தும் அந்த கலவைகள் உண்டு. அப்போது அந்த சூரியனால் அதை இழுத்து செல்லப்படும் போதுதான் நமக்கு வால் நட்சத்திரமாக தெரிகின்றது. இழுத்து வரப்படும் போது வேகத்தால் வான் வீதியில் மற்ற அணுக்களோடு மோதும் போது அது ஒளி வெள்ளமாக தெரிகின்றது. அதே சமயத்தில் சூரியனுக்கு போகும் பாதையில் நமது பூமியின் ஈர்ப்பு வட்டத்துக்குள் வந்துவிட்டால் நமது பூமி இதை இழுத்து நமது காற்றழுத்த மண்டலத்தில் மோதும் போது அது நெருப்பாக மாறி நமது பூமிக்குள் விஷத்தன்மைகளை பரப்பச்சது சுத்தப்படுத்தும் வழி இல்லை. இப்படி எந்த பிரதேசத்தில் மாறுகின்றதோ அந்த பிரதேசத்தில் அடிக்கடி இந்த வால் நட்சத்திரத்தின் உணர்வுகள் அது கவரப்பட போகும்போது எந்த பிரதேசத்தில் இது விஷத்தின் தன்மை அதிகமாக பரவுகின்றதோ அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நோய்களும் வரும், தாவர இனங்களுக்கு மாற்றங்கள் வரும், விஷத்தன்மை கொண்ட கிருமிகளை உருவாக்கும் சக்திகளும் பெறுகின்றன. அந்த நாட்டில் எந்தெந்த பிரதேசத்தை அந்த காலத்தில் ராஜன் அரசர்கள் ஆட்சி புரிகின்றனரோ அவர் மத ஆச்சாரப்படி இவைகளெல்லாம் அங்கே சென்ற பின் உணவுகள் சரியே விளையவில்லை, மனிதனுக்கு சிந்தனை இல்லை, போது அவன் சாம்ராஜ்யத்தை ஆட்சி புரியும் தன்மை இழந்து விடுகின்றான். நான் எந்த வால் நட்சத்திரம் எந்த பகுதியில் தென்படுகின்றதோ அந்த அரசனுக்கு ஆகாது என்று அக்காலங்களில் சொல்வார்கள். இதை போன்று நமது பூமியில் இது இழுத்தால் வெப்பமாகி பல விஷத்தன்மையை மாற்றி விடுகின்றது. இதை போல நாம் பிறர் உடலில் விளைந்த உணர்வுகள் சூரியனால் கவர்ந்து இந்த வான்வெளியில் பரமாத்மாவாக மாற்றினாலும் நாம் உற்று பார்த்து உணர்வின் தன்மை ஊழ்வனை என்ற வித்தாக நமக்குள் சொல்களில் பதிவாக்கப்படும் போது பின் அந்த வேதனைப்படும் உணர்வினை நமக்குள் அடுத்து உயிரை பற்றி அதிகம் வேதனைப்படுகிறான் என்று அறிய தெரிகின்றது. அல்லது ஒரு அதிர்வான செயல்கள் எழும்புவது நுகர்ந்த பின் நமக்கு அச்சத்தை ஊட்டி விலகி செல்லும்படி செய்கின்றது. அந்த உணர்வு கொப்ப தெரிந்தாலும் உயிரிழப்பட்ட அதிர்வு பயம் வருகின்றது. வேதனை என்று உணர்வானால் நமக்கு வேதனை வருகின்றது. இதை போன்ற நிலைகள் நாம் நுகர்ந்தால் நாம் இரத்தத்தில் கலந்தால் இதே அணுக்களை உருவாக்கி விடுகின்றது. இந்த அணுக்களாக நமக்குள் உருவாக்காதபடி தடுக்க நாம் செயல்படுத்த வேண்டிய முறைகள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று பூர்வ மத்தியில் நிறுத்திவிட்டால் உள்ளுக்கு போகும் தன்மை தடைபடுகின்றது. அதே சமயத்தில் வேதனைப்பட்டு நூற்று பார்த்து ஊழ்வனை என்ற பதிவானாலும் இந்த உணர்வுகள் கண்ணின் தன்மை துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவாற்றலை நம் உடலுக்குள் செலுத்தி
நம்ம ரத்தத்தில் இது நம் அந்த வேதனை இந்த உணர்வுகள் நாம் ஆகாரத்துடன் கலந்து அது இரத்தமாக மாறும். அதற்கு முந்தைய நிலைகளில் நாம் அந்த உடலுக்குள் இந்த இரத்தத்திற்குள் அகசியன் அருள், அதாவது துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும். என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் பெற, அந்த இரத்தங்களில் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணி வைத்தால் இதே கண்ணால் பதிவானதுதான் நம் உடல். அதே கண்ணின் உணவை நாம் இரத்தங்களில் செலுத்தப்படும் போது இந்த கண்ணின் வழி நுகர்ந்துதான் அணுக்கள் உருவானது. இந்த உணவின் தன்மை நாம் கண்டு செலுத்தினால் எளிதில் அதை பாய்ச்சி விடலாம். இதுவெல்லாம் ஞானிகள் கண்ட உண்மைகள். ஆகவே இதை எளிதிப்படுத்திவிட்டால் இந்த இரத்தத்தில் வலிமையான நிலை ஒரு வட்டமாக அமைத்து விடுகின்றது. இந்த வேதனை என்ற உணர்வினை இங்கே ஈர்க்க மறுத்தால், உடலுக்குள் இருக்கும் இந்த அணுக்கள் ஈர்க்க மறுத்தால் இது அனாதியாகி விடுகின்றது. இது அனாதியாகிவிட்டால் சூரியன் கவர்ந்து செல்லுகின்றது. எப்படி 2000 சூரிய குடும்பங்களில் தூசி மண்டலம் இருக்கின்றதோ இதே போலதான் நம் உடல் இந்த மண்டலங்கள் ஏற்பட்டு அதை ஈர்த்து சென்று விடுகின்றது. அப்போது நமது ஆன்மா சுத்தமாகின்றது. நமக்கும் தீமை என்று போகாது. நம் உடலுடைய ஜீவ அணுக்களுக்கும் ஜீவ ஆன்மாவும் பரிசுத்தமாகின்றது. ஜீவ ஆன்மாக்கள் பரிசுத்தமானால் ஜீவ அணுக்கள் அது உருவாகி நல்ல பரிசுத்தமான ஜீவ அணுக்களாக உருவாகி உயிர் ஆன்மாவாக மாறுகின்றது. இந்த உயிருடன் ஆன்மாவாக மாறினால் எத்தகைய தீமையை நீக்கிய உணர்வுகள் ஆன்மாவாக சேருகின்றதோ இந்த உயிர் வெளியிலே சென்றால் நாம் எந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் பெருக்கினோமோ அதன் உணர்வு அலைகள் நமக்குள் பெருக்கி இந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் எந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வோ அங்கே அழைத்து செல்லுகின்றது நமது உயிர். அங்கே சென்ற பின் தொற்றியுள்ள விஷயத்தை அதை கரைத்து விட்டு துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் அதை நிலை கொள்ளச் செய்து நமது பிரபஞ்சத்திலும் சரி பிற மண்டலங்களிலிருந்து பெறக்கூடிய நிலைகளிலும் சரி நமது பூமியின் துருவத்திற்கு நேராக வரும் தன்மைகளை இந்த துருவ நட்சத்திரம் ஒளிமயமாக மாற்றிவிடுகின்றது. உயிரைப் போலவே ஜீவ அணுக்களை உருவாக்கி அதன் நிலையாக மாற்றிவிடுகின்றது. அப்படி மாற்றிவிட்ட அந்த நிலையத்தான் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி மனிதனால் ஒருவரால் தான் எடுக்க முடியும். நமது குரு எனக்குள் அதை பதிவு செய்தார். அதை எடுக்க பழக்கச் செய்தார். எடுத்து எனக்குள் வளர்க்கச் செய்தார். அதன் உணர்வை உங்களுக்குள் பதிவு. வேதனைப்படுவோரை நீங்கள் எண்ணி அந்த வேதனையான உணர்வை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது விளைந்து கொண்டால் நண்பரிடத்தில் என்ன செய்வோம், இந்த மாதிரி நல்ல மனுஷன் வேதனைப்படுகிறான் என்று சொல்வீர்கள். இந்த உணர்வும் அங்கே பதிவாகின்றது. இதை போலதான் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் பெருக்கிக் கொண்டால் இந்த உடலில் ஏற்கனவே நாம் அறியாமல் சேர்ந்த உணர்வுகள் இருப்பினும் அதை சிறுக சிறுக தனித்து நமது விழா எலும்புகளில் ஒன்று நெஞ்சு பாகம் உள்ள எலும்புகளில் இந்த செல்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே வர வேண்டும். உற்று நோக்கி உணர்வுக்கும் போது தீய அணுக்களின் தன்மை வட்டமைத்து விட்டால் இதன் உணர்வின் அழுத்தத்தால் தீமையின் உணர்வை நுகராது. அதை தடைப்படுத்த முடியும். இதற்குத்தான் நமது வாழ்க்கையில் எப்போது குறைபாடுகளோ வேதனைகளோ சங்கடமோ கோபமோ இதெல்லாம் வருகிறது என்றால் இது நமக்கு சொந்தமாக்க வேண்டியது. அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் சொந்தமாக்கி இது என் உடலில் பெற வேண்டும் என்று நாம் முதலில் சொன்ன மாதிரி இரத்த நாணங்களை பழக்க வேண்டும். என் உடல் உள்ள உறுப்புகள் பெற வேண்டும். உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும். கண் மணியில் உள்ள அந்த கரு மணிகள் அனைத்தும் அந்த தன்மை பெற வேண்டும். அதே சமயத்தில் நரம் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்களை பெற வேண்டும். எலும்புகளை உருவாக்கிய அந்த அணுக்கள் பெற வேண்டும். இல்லை என்றால் அந்த வேதனை என்ற உணர்வுகள் நம் எலும்பின் ஈர்ப்பு போனால் டிபி, அதே உணர்வின் தன்மை நாம் நுரையீரலும் மற்ற ஈரல் பார்த்தால் டிபி ஆக இந்த உணர்வின் தன்மையை அழித்துவிடும். இதை போன்ற பல தீமையின் விளைவுகளிலிருந்து நீங்கள் தப்புவதற்கு இதை முறைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் பெற்று இது அடிக்கடி எந்த நிமிஷமானாலும் சரி வாழ்க்கையை தியானமாக்குகிறது. நாம் ஒரு சமயம் தொழில் செய்கிறோம், தொழில் நஷ்டமானால் வேதனைப்படுகிறோம். இது வாழ்க்கை. நமக்குள் சங்கடத்தை வளர்த்துக் கொள்ளும். அந்த சங்கடம் என்ற உணர்வு வராதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இது வலுவாக்கினால் அந்த சங்கடம் எதனால் வந்ததென்ற சிந்தனை வரும். அதை நீக்கிடும் வலிமை கிடைக்கும். தன்னை சீராக்கி கொள்ளும் வலிமையும் கிடைக்கும். தன்னை சீராக்கி
அந்த வாழ்க்கையை சீர்படுத்தும் தன்மை நமக்குள்ளே உருவாக்கி பழகுதல் வேண்டும். இதை போன்ற ஞானிகளெல்லாம் இப்படி பெற்றவர்கள் தனக்குள் தீமை வராது தடுத்தும் அவருக்குள் விளைந்த உணர்வு சொல்லாக சொல்லும் போதும் நாம் கேட்டால் அந்த உணர்வுகள் நமக்குள் நல்வழி காட்டும் சிந்தித்து செயல்படும் தன்மையும் தீமைகள் புகாது நோய்கள் வராது பாதுகாக்கும் தன்மைகள் பெறுகின்றது. நாம் தொழிலும் ஒழுங்காக அதை சீர்படுத்தி வெளிப்படுத்தும் தன்மையும் இந்த வலிமை கிடைக்கும். ஆகவேதான் உங்களை இந்த தியானத்தை உங்களுக்குள் அடிக்கடி உபதேசித்து உணர்வை நினைவு கூர்ந்து எந்த அளவுக்கு உற்று பார்த்தீர்களோ இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் நெஞ்சி எலும்பில் உள்ள ஊனுக்குள் ஒரு பதிவாகின்றது. பிகாசின் முதல் பக்கம் இருக்கிறது வேறு, இந்த எலும்புகளில் இருப்பது வேறு. இந்த வினா எலும்புகளில் முன்னாடி அதுகள் புறா ரெக்கார்ட் செய்திருக்கிறது. அதில் உள்ள பவர் அதிகமானது. எதை பதிவாக்கியதோ அதை கவரும் சக்தி பெற்றது. ஆகவே உங்களுக்குள் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணரை பதிவாக்குகின்றேன். அதை இந்நேர வரையிலும் உங்களுக்குள் நினைவுகூர்ந்து கவரும் அந்த வலிமை பெறும் சகுதியை தான் ஏற்படுத்தி இப்போது நாம் தியானத்துக்கு செல்வோம். தியானம் என்றால் நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை தியானிப்போம். நம் உடல் உள்ள அணுக்களுக்கு அதை பாய்ச்சுவோம். அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துவோம். அதை ஆன்மா சுத்தப்படுத்தும் போது நம்ம ஆன்மா சுத்தமாகின்றது. நம் உடல் உள்ள அனைத்து அணுக்களின் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்த முடியும். இப்படி தூய்மைப்படுத்திக் கொண்டே வந்தான் வாழ்க்கையில் நம்ம அறியாமல் ஒரு கஷ்டம் வந்த உடனே ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தை தெரிவித்தார். அப்போ உள்ளுக்கு சென்ற பெண் உடல்ல படம் ஜீவாத்மா பெறாங்க. அந்த ஆளுக்கு நல்ல நிலை நடக்கும், நோயிலிருந்து விடுபடணும், அவங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஆடணும். சில நேரங்களில் பண்புகளோ பண்பற்றவர்களோ சில குடும்பங்களை நாம் பார்க்கப்படும்போது சண்டையிட்டாங்க. அதை பார்த்தோட நம்ம இப்படி சண்டை போடுறாங்க பாரு, அதை கவர்ந்து விடும். அதான் நாம அனைத்தும் வசிஷ்டர் பிரம்மகுரு நாம் எதை அறிந்து கொள்ள விரும்புகின்றோமோ அதை தெரிந்து கொள்ள விரும்புகின்றோமோ அது கவர்கின்றோம். அதான் வசிஷ்டர் என்பது. நாம் உயிரிலே பட்டால் அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் அது பிரம்மமாகின்றது. அது அணுவாக மாறுகின்றது. அந்த அணுவாக மாறிவிட்டால் பிரம்மகுருவின் மனைவி யாரு அருந்ததி, அவர்கள் எந்த குணத்தில் இருந்தாலும் அந்த சக்தியின் இயக்கமாக திருப்பி எண்ணும் போது அவர்கள் செய்த குருவின் தன்மை அவர்கள் எதை செய்தார்களோ அந்த உணர்வை திருப்பி செயல்படுத்தும் குருதான் அது. தான் வசிஷ்டர் பிரம்மகுரு, பிரம்மகுருவின் மனைவி அருந்ததி. நாம் அவர்கள் செய்த அந்த உணர்வின் சக்தி மீண்டும் எண்ணும் போது அதன் இனத்தை அது பெருக்கும் பிரம்மமாகி நமக்குள் அந்த அசுத்தத்தை வளர்த்துக் கொள்ளும் சக்தியும் தான் தசரத சக்கரத்து என்ற நம்ம உயிரின் தன்மையை தெளிவாக்கி 10வது நிலை அடையக்கூடிய இந்த உயிர் நாம் எதை அறிந்து கொள்ள விரும்புகின்றோமோ அதை கவர்கின்றோம். அந்த உணர்வின் தன்மை அரும்போதும் நம்ம உடலுக்குள் அது பிரம்மமாகி விடுகின்றது. அவர்கள் எந்த சக்தியும் இருந்தாங்களோ அந்த சக்தியாக இணைந்து செயல்படுகின்றது என்பதனை இது உயிரின் 10வது நிலை பிறவில்லா நிலை அடையும் தருணம் பெற்ற இந்த நிலையில் நாம் தெரிந்து கொண்ட எதை ஆசைப்படுகிறோமோ இது படுகின்றது. நாம் ஆசைப்பட வேண்டியது எது? தீமைகளை நீக்கிய உணர்வு. எப்போது தீமையை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோமோ தீமையை நீக்கி அந்த துருவ நட்சத்திரத்தை ஆசைப்பட்டு நுகர்ந்து இந்த தீமைகளை நீக்கி பழகுதல் வேண்டும். அதே சமயத்தில் இங்கே சிவத்தத்துவத்தில் பார்வதி பஜே அரகரா சம்போ மகாதேவ் நாம் பார்வைப்பட்டு அவரது உணர்வுகளை நாம் நுகர்ந்து வரும்போது இந்த உணர்வுகள் நம் உடல் முழுவதுக்கும் சுழன்று வருகின்றது. அப்ப சுழன்று வந்து இந்த உணர்வுகள் நம் உயிர் ஈட்டுக்குள் வந்து விட்டால் சம்போ அது இணைந்து கொண்ட சந்தர்ப்பம் சம்போ மகாதேவா நாம் எண்ணீர் உணர்வில் நம் உயிர் அது உருவாக்கி வருகின்றது. ஏனென்றால் நாம் எதையெல்லாம் பார்த்து நுகர்ந்து அறிகின்றோமோ இவை அனைத்தும் சம்பா மகாதேவா எல்லாவற்றையும் நமக்கு உருவாக்கும் சக்தி பெற்றது நமது உயிர் என்பதனை சிவத்தத்துவத்தில் தெளிவாக கூறப்படுகிறது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நமது உயிரின் இயக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம். 6வது அறிவு கார்த்திகேயா தெரிந்து கொண்டோம். தெரிந்து கொண்ட உணர்வு தீமை என்று தெரிந்து கொண்டால் தீமை நீக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் தெரிய வைக்கின்றேன். இந்த தெரிந்து கொண்ட உணர்வின் தன்மை சிறிது நேரம் நீங்கள் கவர்ந்தால் தீமையை நீக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அமைதி பெறலாம். அமைதியான வாழ்க்கை வாழலாம். சிந்தித்தும் செயல்படலாம். வரும் தீமை உணர்வுகளை நமக்கு புகாது தடுக்கலாம். அது புகுந்து விட்டாக நமக்குள் தீமையின் உணர்ச்சியில் வருகின்றது. இப்படி தடுத்து நிறுத்தி இந்த வாழ்க்கையில் தான் 6வது மகிழ்வாக நாம் தீமை என்று முழந்து வருவதை இதை மாற்றி அமைக்கிறேன். நான் 6வது அறிவு கொண்ட முருகனை மாற்றி அமைக்கக்கூடிய பிரம்மாவை செலவழித்தான் முருகன் என்ற நிலையிலும்
மகிழ் வாகனா என்று நாம் மயிலின் தன்மையை காட்டி அதன் காலடியிலே பாம்பை போட்டு காட்டுகின்றன. மயில் விஷத்தை சாப்பிட்டாலும் அந்த விஷத்தை அடைச்சு ஆழ்கின்றன. சேவல் கொடியோமே, ஒரு மனிதன் வேதனைப்படுகிறான் உணர்வை நாம் நுகர்ந்தால் சேவல் எப்படி விழியதை அது கூவி தனக்குள் வெளிப்படுத்துகின்றனோ இதை போல அந்த வேதனைப்படும் உணர்வை நாம் நுகரப்படுத்தும் போது அது அறிந்து கொள்ளுகின்றோம். நமக்குள் இந்த நோய் வரும், அந்த வேதனை என்ற உணர்வின் தன்மை நமக்கும் நோய் வரும் என்பதை தெரிந்து கொள்வதுதான் காட்டிலே அல்ல. நான் சேவல் கொடியோனே, நாம் முன்னக்கூடி தீமைகள் நாம் நுகர்ந்ததும் நம் உடலுக்குள் அந்த தீமையை விளைவிக்கும் என்பதனை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த முழுந்த நிலையை தீமையை புகாது தடுக்க வேண்டும் என்றால் முருகன் ஆலயங்களில் சேவல் கொடியோன். இப்ப நான் என்ன செய்வோம், முருகன் ஆலயத்துல என் குடும்பத்தில் நல்லாச்சு, இதெல்லாம் எல்லாமே நல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்றுக்கிறது. அடுத்த குடும்பத்துல யாராவது இளைஞர் பண்ணாங்கன்னா நான் நினைச்சவரை நடந்தது உனக்கு இந்த சேவலை, ஏன்னா அவன் தொந்தரவு செய்திருப்பான், அவனுக்கு அமைந்து அவன் தொந்தரவு போட்டு தொலைஞ்சு போகணும் அப்படின்னு சேவலை கட்டி தொங்க போட்டுருவோம். சேவலை கட்டி நேற்றுக்கு என்ன விட்டு கோயிலில் கொண்டு போய் இந்த சேவல் விட்டுருவோம். அதை 4 நாளைக்கு பட்டினியாக கிடக்கு. அங்கே கொண்டு சேவல் கொடுத்தவன் நினைச்சுவேன், அவன் போட்டு அதை இறையும் போடாதவன்னா நம்ம அப்படி கோயிலில் அதை வாட்டி வரைச்சி ஏறத்துக்கு. இப்படித்தான் கோயிலின் மகிமைகளையும் முருகனுடைய தன்மையும் 6வது அறிவின் தன்மையும் துவைதம் சிலையாக வைத்து வைத்து அதனின்று காவியமாக படைத்து நம் உடலின் உயிரின் இயக்கங்கள் எதன் வழியில் நம் உணர்வுகள் இயக்குகின்றது என்பதனை அதை தெளிவாக காட்டினாலும் மனிதன் ஆசை நிமித்தம் எனக்கு ஒருத்தன் இறங்கை செய்தான் அவன் தொலைஞ்சு போகணும் அப்படிங்கிறது என்னன்னா அவன் இறங்கை செய்யக்கூடிய உணர்வு அவன் உடலிலிருந்து விலகி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருவதில்லை. ஒருவன் இறங்கை செய்கிறான், கோபிக்கின்றான், கோபப்படுகின்றான். அப்போது அந்த கோபத்தின் உணர்வு நமக்கு வராதவது அந்த திரு நட்சத்திரத்தின் பேரில் அவனுக்கு நாம் பெற வேண்டும், அவர் உடலில் படர வேண்டும், அதிலிருந்து அவர்கள் விடுபட்டு ஒரு சிந்திக்கும் தன்மை வர வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அவர் செய்யும் உணர்வை நாம் உயிர் நுகர்ந்து இந்த உணர்வின் தன்மை ஆக்கப்படும் போது நாம் எப்படி குழம்பு வைக்கும்போது மற்ற காய்கறி எல்லாம் சேர்த்து சுவையாக மாற்றி வைக்கின்றோமோ இதே போல தீமை என்ற உணர்வு இருப்பினும் நம் உயிரின் தன்மை நுகர்ந்து மற்ற நல்ல உணர்வை கலந்து இந்த உணர்வின் தன்மை பிரணமாக்கி நாம் ஆகாரத்துடன் கலந்து இரத்தமாகிவிட்டால் நல்ல உணர்வின் தன்மை நமக்கு உருவாகும். இதையெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலேயும் சில சந்தர்ப்பங்களில் எண்ணி ஆசை குழந்தைகளால் நடக்கவில்லை என்றால் வந்துவிடுகின்றது. அதே சமயத்தில் நாம் எண்ணி ஆசைகள் கடையில் எண்ணி நல்லா செய்யணும், நஷ்டமாகிப்பட்டால் வேதனை வருகின்றது. அப்ப வேதனையானால் சோர்வடைகின்றோம். சோர்வடைந்தால் கரத்தின் தன்மை எப்படி உயர்த்த வேண்டும் என்று நிலையற்றுப் போய் மனம் இருந்து விடுகின்றது. மனம் இருந்து விட்டால் நமது செயலும் இருந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து மீள அவ்வப்போது ஆத்ம சுத்தி செய்து அருளை பெருக்கி இருளை நீக்கி இவ்வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் தன்மை கொண்டு என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலைகள் அடைந்த அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு அகசின் திருவனாகிய துரு நட்சத்திரமான அந்த அருளை பெறுவோம், இருளை அகற்றுவோம், மெய்ப்பொருளை காண்போம் என்று பிரார்த்தித்து நம் குரு காட்டிய அருள்களில் உங்களின் பதிவான இந்த உணர்வுகள் நினைவாக்கி உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும் நிலை உங்களுக்குள் சாமி செய்து தருவாருங்கிற எண்ணத்தை விடுத்து சாமி சொன்ன உணர்வினை நமக்குள் வளர்த்து கொண்டோம். நமக்குள் அந்த நன்மை பயக்கும் என்ற இந்த நம்பிக்கை வர வேண்டும். எப்போது அந்த நம்பிக்கை வருகின்றதோ அப்போது உங்கள் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சங்கடங்களையும் நீக்கும் சக்தி நீங்கி பெறுகின்றது. இல்லை என்றால் நான் நினைப்பேன் இன்னும் போகலையே, மறுபடியும் கஷ்டம் தான். ஒரு பாத்திரத்தை அழைத்து கிடைக்கிறோம், போகலை, இன்னும் போகலை, இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறேன், இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறேன். இதை போக்கும் உணர்வின் வலிமையை நாம் சேர்த்து கொண்டு வந்தால் நிச்சயம் இது இப்போ எத்தனை ஜோசிக்கார முடியும், எத்தனை நாளில் போகும் அப்படின்னு போய் கேட்பாங்க. கோயில பூ கட்டி வச்சு இதெல்லாம் இந்த இடமும் எப்போ நீங்கும் அப்படின்னு கேட்பாங்க. கோயில் பக்கத்தில் ஒரு சாமியார்கிட்ட போனால் இப்படி எல்லாம் தலைவர் அங்கே போய் கேட்பாங்க. இது எல்லாம் நமது நிலையை நாம் உணர்வதற்காக சிலையை அழித்து வைத்தார். இது இந்த குணம், அந்த குணத்தை நாம் எப்படி பெறுவது இதற்காக வேண்டிதான் கோயிலில் அதை வயிறு கிரீடம் வச்சு தங்க நகைகளை போட்டு அழகான நிலைகள் அழகுபடுத்தி திரை போட்டு மூடி திரையை நீக்கின உடனே தீபத்தை காட்டும் போது பொருள் தெரிகின்றது. பொருளறிந்து செயல்படும் இசக்தி நான் பெற வேண்டும் என்ற ஒருத்தர் தவறான நிலையில் இருந்தாலும் அவன் ஏன் தவறு நமக்குள் செய்கின்றான் என்ற பொருளை நாம் அறிவோம். நம் குழந்தை சீராக வளர்த்தாலும் அவன் ஏன் கோபிக்கிறான், தவறு செய்கிறான் வளர்தல் வேண்டும்.
இதே போல நம் வாழ்க்கையில் தொழில் நஷ்டமாக இருந்தால் இது ஏன் என்று சிந்தித்ததை மாற்ற வேண்டும். அப்படி சிந்தனைக்குரிய சக்தி பெற வேண்டும் என்றால் ஒரு நட்சத்திரத்தின் பிறகு நாம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த ஆலயங்களை அமைத்து நாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவரெல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி. என் குடும்பத்தில் அனைவரும் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். இந்த உணர்வை நமக்கும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நமது ஆசையை ஒன்று வைத்துட்டு அதன் அடிப்படையில் கோயிலில் போய் எனக்கு இப்படி இருக்கிறது என்று எண்ணி இந்த வேதனைத்தான் எண்ண முடிகின்றதை தவிர நமது ஆசையை தான் நிறைவேற்ற ஒன்று எண்ணுகின்றோம். அது சந்தர்ப்பத்தால் நடைபெறவில்லை என்றால் அந்த வேதனை என்றால் வேதனைத்தான் வளர்த்துக் கொள்ளும். அந்த வேதனையை நீக்குவதற்கு தான் ஆலயத்தில் அவ்வளவு தெளிவாக காட்டப்பட்டது. ஆகவே பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். எங்கள் குடும்பத்தில் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி, நாம் பார்க்கும் அனைவரும் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். இந்த கோயிலுக்கு வருவோரெல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் பொருள் அறிந்து செயல்படும். என்னிடம் வரும் வாடிக்கையாளர் குடும்பம் எல்லாம் தொழில் பொருள் அறிந்து செயல்படும். கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும். என் சொல்லை கேட்பவர் வாழ்வில் இனிமை பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த ஆலயம் வருவோரெல்லாம் நான் நிலைப்பட வேண்டும். இந்த தெய்வீக குணத்தை நாம் பெற வேண்டும். அந்த தெய்வீக பண்பு என்னுள் வர வேண்டும். அந்த தெய்வீக செயலாக என் வாழ்க்கை அமைய வேண்டும். இந்த ஆலயம் வருவோரெல்லாம் அந்த நிலைப்பட வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பம் தான் அந்த நிலைப்பட வேண்டும். என் குடும்பத்தில் அந்த நிலைப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம். நாம் குழம்பு வச்சு உப்பு அதிகமாக ஐயோ உப்பு ஐயோ உப்பு, ஆனால் இத்தனை தடவை உப்பு போச்சு அடுத்த அப்படி குறைச்சி போடணும் என்ன வந்தா. ஆக இதைத்தான் காரணம் அதிகமாகிட்ட காரணம் அதிகமாக இருக்கு. இதே போலதான் நாம் என்னும் உணர்வுகள் உணர்ச்சிகள் எதுவும் அதன் வழி நம்முடைய இயக்கமாக மாறிவிடுகின்றது. ஆகவேதான் இந்த வைரத்தைப்போல் என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் செயல் ஜொலிக்க வேண்டும், என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும் என்று அந்த தெய்வத்தின் மேல் கிரீடம் வைத்திருந்தால் அந்த வைரம் எப்படி தன்னிச்சையாக மிளறுகின்றதோ இதைப்போல் வைரத்தைப்போல் என் சொல் பிறருடைய மகிழ்ச்சியாக ஆக்க வேண்டும். என் செயல் நான் செய்யப்படும் எங்களுக்கு எனக்குள் பார்க்கும்போது கஷ்டம் என்ற நிலையை இழுத்து அவங்க சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும். நமது செயலை பார்க்கணும். வைரத்தைப்போல் என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் செயல் ஜொலிக்க வேண்டும், என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும். இந்த ஆலயம் வருவாரெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும். எத்தனை பேர் என்றோம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் வந்து அதை நினைக்கிறீங்களா? கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அடிக்கடி ஞாபகப்படுத்துறோம். அந்த விஷம் என்ற நிலைகள் பாடப்பட்டால் அதுவும் நினைக்க அழைச்சிட்டோம். அதை மாற்றுவதற்குத்தான் உங்களுக்கு அந்த ஞானத்தை ஊற்றுவோம். இந்த ஞானத்தை பரிமாற்றி வந்தால் எதனையே சமாளிக்கும் திறன் உங்களுக்கு. உங்கள் திறன் இல்லை என்றால் யோசித்தான் தான் போகும். இதில் எப்ப நீங்க என்ன போகும், இது என்ன சாந்தி செய்தால் போகும். காசை கொடுத்து இந்த சாந்தி செய்து நமக்கு போறோம். இப்படி இந்த அறிவைத்தான் நாம் வளர்த்துக் கொண்டோமே வர ஞானத்தை நமக்குள் வளர்த்துக் கொள்ள முடியும். ஞானிகள் காட்டு அருள் அதை கண்டுணர்ந்தான் பேரவை. இதை போலதான் அந்த தெய்வத்திற்கு மலர் மாலைகளை சூட போகும்போது மலர் எப்படி நல்ல மனங்களை கொடுக்கின்றதோ இந்த மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவரெல்லாம் இந்த நிலை பெற வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் இந்த மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். என் குடும்பத்தில் அத்தனை வேண்டும். இந்த உண்மையின் உணர்வை உணர்ந்த அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி இந்த ஆலயம் வருவரும் நான் பெற வேண்டும். எங்கள் குடும்பம் எல்லாம் பெற வேண்டும். இந்த ஆலயம் வரும் குடும்பம் எல்லாம் பெற வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி பெறணும். சிந்தித்து செயல்படும் சக்தி வரை நீங்கள் கோயிலில் போய் சொன்னா எப்படி இருக்கும்? இந்த ரகத்தில் தான் நாமும் கொஞ்ச நாள் தான் வாழுகின்றோம் என்பதனை காட்டுவதற்காக ராமேஸ்வரத்தில் ராமன் மணலை குவித்து பூஜித்தான் என்று சொல்வார். நாம் மனதை குவித்தல் வேண்டும் ஆலயங்கள். ஆகவே தீமை என்ற உணர்வு நமக்குள் வந்தாலும் எல்லோருக்கும் அந்த அருள் பெற வேண்டும் என்ற நிலையை மனதை குவித்து அதில் பூஜித்தம் என்றால் நமக்கு ஒன்றாகின்றது, பகமை மாறுகின்றது. இதைத்தான் ராமயானத்தில் சீதாவை திருமணம் செய்ய ஜனக சக்கரவர்த்தி சுயவரத்தை ஏற்படுத்துகின்றனர். சுயவரத்தை ஏற்படுத்தும் போது அவரவர்கள் திறமை கொண்டு குறிவைத்து தாக்கும் நிலை வருகின்றனர். அவர்களை திறமைகளை காட்டுகின்றனர். ஆனால் ராமனோ தீமை செய்யும் காண்டிபத்தை ஒடித்தே விடுகின்றான். எனக்கு துரோகி தானே, அது எப்படியே நீக்கிறத நாம் சொல்லுவோம். ஆனாலே ராமயானத்து தெளிவாக காட்டுறான். தீமை செய்யும் அவன் இடத்திலிருந்து நாங்கள் ஏற்றிதான பிறரை தாக்க வேண்டும்.
அந்த தாக்கும் நாணலை அந்த காண்டிபத்தை ஒடித்து விடுகின்றான். சீதாவை அரவணைத்துக் கொண்டான். கல்யாண ராமா, நாம் எண்ணங்கள் உண்ணும் போது என்றும் மகிழ்ச்சி என்ற நிலையில் வருகின்றது. இதை சுட்டி காட்டுவதற்காக ஆலயத்தில் வைக்கின்றார். இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாம் குடும்பம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், என் வாரிகாலம் நலமா இருக்கணும், என் பையனுக்கு இந்த தெய்வீக குணத்தை பெற வேண்டும் என்று எண்ணினான். அவன் மேல் இருக்கக்கூடிய பகமையை முடித்து விடுகின்றான், நீக்கி விடுகின்றான். கோயிலில் பிறகு என் தொழில் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், சாப்பிட்ற குடும்பம் தான் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் கும்பிடுறீங்க? ஞானிகள் காட்டிய அறவழியை நீக்கி நமக்கு இந்த சுயநலம் என்ற உணர்வை ஓங்கச் செய்து அதன் உணர்வின் வழியில் நாம் வாழ்க்கையை அடைய போகும்போதும் அதான் கீதையில நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். இந்த உணர்வின் தன்மை நமக்குள் அதுவாகும் தன்மையிலிருந்து நாம் மீழ்தல் வேண்டும் என்பதற்கு தான் நமது சாஸ்திர விதிகள் தெளிவாக கொடுக்கின்றன. ஆகவே நாம் கல்யாண ராமனாக வேண்டும் என்றால் நமக்குள் இத்தகைய நிலையில் ஒவ்வொரு நிமிடமும் பகமை உணர்வோ மற்றது வராதபடி உங்களுக்குள் பரிவான இந்த நிலை கொண்டு இஸ்ராயல்கள் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவளையும் பெற வேண்டும். என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும். என் உடல் உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும். என் கண்ணில் உள்ள கருவணை பெற வேண்டும், கருமணிகள் பெற வேண்டும். என் உடல் உள்ள நரம் மண்டலங்களை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும். என் எலும்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் அது பெற வேண்டும். என் எலும்புக்குள் இருக்கும் ஊனை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும். என் தோல் மண்டலம் முழுதும் பெற வேண்டும், உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும். என் தசை மண்டலத்தை உருவாக்கி அணுக்கள் எல்லாம் பெற வேண்டும். ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாம் உணர்ந்தது. இதெல்லாம் முன்னக்கூடி பதிவு செய்தோம்னா ஈர்க்கும் சக்தி குறைகின்றது. இது அனாதையாகிவிடும், ஆன்மாவில் சுத்தப்படுத்திவிடும். இப்படி நீங்கள் வாழ்க்கையில் செய்யணும். நீங்கள் சிந்திக்கும் ஆற்றலும் ஓரளவுக்கு மன உறுதியும் நம் வாழ்க்கையை எப்படி வழிநிறுத்துகிற ஞானமும் பிறரை யோஜனை கேட்காது இந்த வலிமை கொண்டும் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி நடத்தும் அந்த உணர்வு கிடைக்கும். இந்த உடலுக்கு பின் இதை சேர்த்துக் கொண்டால் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரும் எத்தகைய விஷயத்தின் தன்மையை மாற்றும். உயிருடன் வந்து உணர்வு ஒளி என்ற உணர்வு பிறவியில்லா நிலை அடைய முடியும். இதில் ஒன்றும் சிரமமில்லை. நான் கல்யாண ராமன் என்றால் பகமையற்ற நிலைகள் கோயிலில் நமக்குள் எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழ வேண்டும் என்று எவ்வளவு தெளிவாக நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்கி கூறுகின்றது. யாராவது அது மதிப்பதில்லை. நமது குருக்காட்சி அறுவடையில் இனியாவது உலகம் இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்குள் அருளி என்ற உணர்வை ஊற்றி மற்ற விஷயத்தின் தன்மை சிக்காது அருளி என்ற உணர்வின் தன்மை பெருக்கி இந்த வாழ்க்கையில் நிம்மதியும் அடுத்த பிறவில்லா நிலையும் நீங்கள் பெற முடியும். உங்கள் உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்துக்கும் ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பெற வேண்டும் என்று நினைத்து அவருடைய உணர்வை வலுவாக்குங்கள்.